இந்த மாநிலம் இல்லை என்றால் இன்று அமெரிக்கா நம் மீது தாக்குதல் நடத்தியிருக்கும். ஏனென்றால் இந்தியாவை அணுசக்தி நாடாக மாற்ற முக்கிய பங்காற்றிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இங்குதான் பிறந்தார். செல்வம், கலாச்சாரம் என இரண்டிலுமே மிகவும் செழிப்பாகவும் இந்தியாவின் உன்னதமான மாநிலமாகவும் விளங்குகிறது. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், ஆனால் நாட்டின் பெரும்பாலான மோட்டார் வாகனங்கள் மற்றும் தோல் பொருட்கள் இங்கேயே அதிக அளவில் உற்பத்தியாகின்றன. தேசத்தின் அதிகமான குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்களும் இந்த மண்ணில் தான் மிகச் சிறப்பாக இயங்கி வருகின்றன. எழுத்தறிவு, மனித மேம்பாடு, குடிமை உணர்வு என அனைத்திலும் முன்னணியில் உள்ள இந்த மாநில வீரர்களே செஸ்ஸில் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கின்றனர். மேலும் இது கோவில்களின் நிலம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இங்குதான் அதிக பழமையான கோவில்கள் உள்ளன. இவற்றை உருவாக்க சோழ வம்சம் பெரும் பங்காற்றியது. மேலும் மொழியான தமிழ் உலகின் மிக தொன்மையான மொழியாகும். தனது அரசு எம்ப்ளம் இந்திய தேசிய கொடியை கொண்டுள்ள நாட்டின் ஒரே ஒரு உன்னதமான மாநிலம் இதுதான். கலைகளின் சிகரமான பரதநாட்டியத்தின் பிறப்பிடம். இந்த மாநிலம் இல்லை என்றால் சினிமா இவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்திருக்காது. ஏனென்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகளின் பெரும்பாலான பிரம்மாண்டமான திரைப்படங்கள் இங்குதான் உருவாயின. அதேபோல் சிஎஸ்கே அணி இல்லை என்றால் கிரிக்கெட் பார்ப்பதும் உற்சாகமாக இருந்திருக்காது. இடையே கால பெயர் தமிழகமாகும். இப்போது அது தமிழ்நாடு என்று மாற்றப்பட்டுள்ளது. இந்த மாநிலத்தை பற்றி அனைவரும் அறிய பகிருங்கள். தினசரி தகவல்களுக்கு வைப்ஸ் ஆஃப் குமாரி 360 சேனல் பின்தொடருங்கள்.